உங்கள் குட்டி நட்சத்திரத்துக்கு நக்ஷத்ரா பிரி ஸ்கூல் டே கேரில் சேர்க்கும் வாய்ப்பு. முதலில் பெறுவோர் வெறும் 6,000 மட்டும். நக்ஷத்ரா பிரி ஸ்கூலில் சேர்க்கை தொடங்கியது. 3 நாட்கள் இலவச ட்ரையல் உங்கள் குட்டிகளுக்கான சிறந்த ஆரம்பம். நக்ஷத்ரா அகாடமி ஐ முதல் 1 வரை பிஇ, பிடெக், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அனைத்து பாடங்களுக்கும் சிறந்த டியூஷன் வகுப்புகள். எக்ஸ்பர்ட் கோச்சிங் கிளாஸஸ் எல்கேஜி முதல் எம்டெக் வரை அனைத்து பாடங்களுக்கும் ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட், கெரியர் கைடன்ஸ் அண்ட் ஃபாரின் அட்மிஷன் சப்போர்ட்டுடன். ட்ரீம்11 நிறுவனம் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐயிடம் இந்திய கிரிக்கெட் அணிக்கு இனி ஸ்பான்சர் செய்யப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளது. ஆன்லைன் கேமிங் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பிசிசிஐக்கு ஆசிய கோப்பை தொடருக்கு முன்னதாக புதிய ஸ்பான்சரை தேடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. செப்டம்பர் 9ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஆசிய கோப்பை தொடங்கவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் எக்ஸ்பிரஸ் அறிக்கையின்படி ட்ரீம்11 பிரதிநிதிகள் மும்பையில் உள்ள பிசிசிஐ அலுவலகத்திற்கு சென்று இந்த முடிவை வாரியத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியிடம் தெரிவித்துள்ளனர். பிசிசிஐ விரைவில் புதிய டெண்டரை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ட்ரீம்11 பிரதிநிதிகள் பிசிசிஐ தலைமை நிர்வாக அதிகாரி ஹேமங் அமினை சந்தித்து தங்களால் தொடர முடியாது என்று தெரிவித்தனர். இதன் விளைவாக ஆசிய கோப்பைக்கான அணியின் ஸ்பான்சராக அவர்கள் இருக்க மாட்டார்கள். பிசிசிஐ விரைவில் புதிய டெண்டரை வெளியிடும் என்று ஒரு பிசிசிஐ அதிகாரி உறுதிப்படுத்தினார். ஸ்பான்சர் விலகும் முடிவுக்கான அபராதம் விதிக்கப்பட வாய்ப்பில்லை என்று மற்றொரு அதிகாரி உறுதிப்படுத்தினார். ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு விதி இதற்கு காரணமாகும். ஸ்பான்சரின் முக்கிய வணிகம் இந்திய அரசாங்கத்தால் அமல்படுத்தப்பட்ட சட்ட மாற்றத்தால் பாதிக்கப்பட்டால் அவர்கள் கிரிக்கெட் வாரியத்திற்கு எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று அந்த விதி கூறுகிறது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்ட ட்ரீம்11 தற்போது $8 பில்லியன் மதிப்புடைய நிறுவனமாக வளர்ந்துள்ளது. ஜூலை 2021 இல் ட்ரீம்11 பிசிசிஐயின் முக்கிய ஸ்பான்சராக மாறியது. கல்வி தொழில்நுட்ப நிறுவனமான பைஜூஸ்க்கு பதிலாக 3.8 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 வருட ஒப்பந்தத்தில் ட்ரீம்11 கையெழுத்திட்டது. இந்திய அணிக்கு அப்பால் ட்ரீம்11 ஐபிஎல்லிலும் கால் பதித்தது. மகேந்திர சிங் டோனி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பந்த், ஜஸ்பிரித் பும்ரா போன்ற பல முன்னணி வீரர்களை தங்கள் பிராண்ட் தூதர்களாக நியமித்தது. 2020ஆம் ஆண்டில் சீன நிறுவனமான விவோவுக்கு பதிலாக ஐபிஎல்லின் கோப்பை ஸ்பான்சராகவும் ட்ரீம்11 ஆனது. ட்ரீம்11 வெளிநாட்டு லீக்குகளிலும் தனது இருப்பை நிலைநிறுத்தியுள்ளது. கரீபியன் பிரீமியர் லீக்கின் அதிகாரப்பூர்வ ஃபேண்டசி பார்ட்னராகவும் சூப்பர் ஸ்மாஷ் தொடரின் டைட்டில் ஸ்பான்சராகவும் உள்ளது. ஆஸ்திரேலிய உள்நாட்டு டி20 போட்டிகளான பிக் பாஷ் லீக் மற்றும் மகளிர் பிக் பாஷ் லீக்கிலும் ட்ரீம்11 தனது தடத்தை பதித்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுடனும் ட்ரீம்11 கூட்டு சேர்ந்தது. கிரிக்கெட்டை தவிர ட்ரீம்11 மற்ற விளையாட்டுகளிலும் ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது. இந்தியன் சூப்பர் லீக்கின் அதிகாரப்பூர்வ ஃபேண்டசி பார்ட்னராகவும் புரோ கபடி லீக் மற்றும் சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்புடனும் ட்ரீம்11 இணைந்துள்ளது. இந்த விலகல் இந்திய விளையாட்டு ஸ்பான்சர்ஷிப் சந்தையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. ஆன்லைன் கேமிங் துறையில் புதிய சட்டங்கள் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து இது ஒரு தெளிவான சமிக்ஞையாகும். பிசிசிஐயின் புதிய ஸ்பான்சர் தேடல் வரவிருக்கும் ஆசிய கோப்பை மற்றும் உலகக் கோப்பை தொடர்களுக்கு முன்னதாக முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த நிகழ்வு விளையாட்டு மற்றும் வணிகத் துறையில் சட்ட மாற்றங்களின் தாக்கத்தை எடுத்துக்காட்டுகிறது. இது இந்திய விளையாட்டு சந்தையின் எதிர்கால போக்கை பற்றிய விவாதங்களை தூண்டுகிறது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்.